ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஹேர் வந்து திரும்ப வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். ஃப்ரைடே இருந்துச்சு, போன ஃபெப்ரவரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய கேர்லி ப்ளஸ் பேபி அந்த மாதிரி ஒரு ஹேர் அதை வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி ஃபுல்லாக அழகாக ஸ்ட்ரைட்டாக ஆகிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்டக்க ஆக போகுது. அப்புறம் இங்கே ரூட்ஸ்லலாம் ஆக்சுவலி நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எட்ஜிலலாம் ஆக்சுவலி கரெக்டாக இருக்குது, பட் ரூட்ஸ்லலாம் வந்து கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்துட்டு சரி போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சலூனில் தான். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக பார்லருக்கு வந்தாச்சு. வந்துட்டு பழைய ஹேர் வந்து எப்படி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முன்னாடி எப்படி இருக்குதுன்னு ஒரு கிளிம்ஸ் காட்டலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரூட்ஸ்லலாம் தெரியுதா, ஒரு பெண்டாக இருக்கும், கீழே வரப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடும். தென் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் போயாச்சு. நார்மல் ஷாம்பூ வாஷ் தான் ஃபஸ்ட் ஒன். நம்ம என்ன தான் தலை குளிச்சுட்டு வந்தாலும் அவங்க இன்னொரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நைஸ் பேம்பரிங் ஆக்சுவலி. தென் நம்ம ஹேர்லாம் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு துண்டு வச்சு தொடச்சிடுவாங்க, அப்புறம் ஃபுல் ப்ளோ ட்ரை தான். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி செம்ம குளிர், அவங்க ஏசி வேறு போட்டிருந்தாங்க. இந்த ஹேர் ட்ரையர் மட்டும்தான் கொஞ்சம் எதமாக இருந்தது அன்றைக்கி. தென் இந்த ஹேர் கட் பண்ண முன்னாடி அந்த இதெல்லாம் போட்டு விடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. பிகாஸ் அந்த கெமிக்கல்ஸ்லாம் ட்ரெஸ்லலாம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேர் வந்து அழகாக குளுமி போட்ட மாதிரி அங்கங்கே பார்ட்டிஷன் பண்ணி அவங்க அந்த கெமிக்கல் வந்துட்டு ஹேரில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ டை அடிக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலி எனக்கே. தென் ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து கரெக்டாக அந்த கெமிக்கல் எல்லா இடத்துலையும் ஒரு முடியில் கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு ஹேர் வாஷ் அண்ட் அகெயின் ஒரு ஷாம்பு போட்டு இன்னொரு வாட்டி ஹேர் வந்து ரின்ஸ் பண்ணாங்க. தென் அகெயின் ஹேர் ட்ரையர் போட்டு முடியல இது பண்ணி. இந்த கிளிப்பிங்கில் ஆக்சுவலி நான் காட்டியிருப்பேன் ஏசி போட்டது. ஆல்ரெடி இது ஒரு குளிர்காலம், ஏசி தலைக்கு குளிச்சு முடியலடாப்பா. தென் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோம், அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல, அது யூஸ் பண்ணி இந்த வாட்டி ஆக்சுவலி ஹேர் ட்ரையர் போட்டுட்ருந்தாங்க. அது தெரியல அது எதுக்குன்னு. பட் இப்போவே லைக் ஓரளவுக்கு வந்து ஹேரில் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் அந்த குச்சியாக நின்றுட்டுருக்குல்ல அந்த மாதிரி. தென் ஸ்ட்ரைட்னர் எடுத்து அதே மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து முடியெல்லாம் தனித்தனியாக அவங்க வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக ஆகிட்டே வருது அவங்க அப்ளை பண்ண கெமிக்கல்னால அப்படின்னு. தென் அவங்க எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. பிகாஸ் இது ஒரு 5 to 6 hours ஆஃப் ப்ராசஸ். ஸோ அதனால் டக்குன்னு ஒரு காஃபி கொடுத்துட்டு அண்ட் முடி வந்து அழகாதனால டக்குன்னு ஒரு க்யூட் கிளிப்பிங்ஸ். தென் அகைன் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாங்க. இந்த வாட்டி தலையெல்லாம் அசைக்கக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் அசைஞ்சால் அது பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு ஹேர் வாஷ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் போட்டு திரும்ப வந்து ஹேர் வந்து ரின்ஸ் பண்ணாங்க. பட் நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த ரின்ஸ் முடிச்சுட்டு ப்ளோ ட்ரைலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறப்போ அவங்க கேட்டாங்க, முடி கொஞ்சம் ஏறத்தாழ இருக்குது, கட் பண்ணிக்கவா அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னாச்சு. தென் இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஐம் ஸோ ஹாப்பி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பண்ணணுன்னு நினச்சதாக இருக்கட்டும், அகைன் இப்போ பண்ணணுன்னு நினச்சதாக இருக்கட்டும், த பெஸ்ட் டிசிஷன் ஐ எவர் மேட் டு மை ஹேர், சீரியஸ்லி. ஸோ நம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு வந்து எனக்கும் இதான் நாங்கிற மாதிரி அப்படியே மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் எனக்கு என்னையே
என்ன நானாக பார்க்குற ஒரு ஃபீல் வருது. ஓகே ஃபைன். இது இப்போ முடிஞ்சிருச்சு. ஒரு 3 days கழிச்சு திரும்ப ஒரு ஹேர் வாஷ் வர சொன்னாங்க. அண்ட் ப்ரீவியஸ் டைம் நான் பண்ண போது தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஹேர் வாஷ் முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணேன். ஓகே 3 days later. ஹே ஆல், இன்னைக்கு வந்து நான் சொன்னல இந்த 3 days கழிச்சு ஹேர் வாஷ் கூப்பிட்டாங்கன்னு, அதுக்கு தான் நம்ம இது வந்திருக்கோம். இப்போ போய் கண்டினியூ பண்ணலாம். இந்த டைம் ஆக்சுவலி அவங்க க்ரீம்லாம் எதுவும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹேர் வாஷ் தான். பட் அவங்க இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கிற ஷாம்புன்னு நினைக்கிறேன். தென் அகைன் ஒரு ஹேர் வாஷ் பண்ணியாச்சுல. ஸோ அதனால் ஹேர் ட்ரையர்லாம் போட்டு முடியெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, பட் இந்த வாட்டி தான் ஒரு வாட்டி தான், போன வாட்டி மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இல்லை, 1 time தான். அண்ட் இந்த டைம்லேயே வந்துட்டு அன்றைக்கி பார்த்து எக்ஸைட் ஆனாலும் திரும்ப இன்னொரு தடவை இவங்க இந்த மாதிரி வாரிட்டு கேட்பாங்க, லைக் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துறவா இல்லை சைடா அப்படின்ட்டு. நான் வந்து சென்டரே ஓகே அப்படின்னு, அதுவே எனக்கு ஒரு மாதிரி நான் அதிலே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சென்டர் பார்ட்டிஷனே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் நம்ம பார்ட்டு. சீன் போடணுமா இல்லையா, அங்கேயே பார்லர் நின்று லைக் லிட்டரலாக நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போவே என்னோடய சைடில் வந்துட்டு அந்த பார்லர் ஓனர் இருந்தாங்க. ஆனால் அவங்க முன்னாடி போய் சீன் முடியெல்லாம் போய் முன்னாடி போட்டு அப்படின்னு ஒரு சீனை போட்டு. And yeah, that's it for today guys. I hope you guys like this video. And curly hair இருந்து ரொம்ப குட்டியாக இருக்க முடி அப்புறம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி லெங்க்த்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். And thank you for watching this video till end. And நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. Do subscribe, like, share and comment. Okay, see you all in the next video very soon. Ta-da! அப்படியே லிஃப்டில் ஏறி வீட்டுக்கு போகிற வழியிலையும் அப்படியே ஒரு சீனை போட்டு வீடியோ எண்ட் பண்ணலாம்.